வருகை புரிந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராகிய அருமை சகோதரர் செந்தமிழன் அவர்களை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாட்டில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகள், நமது தேசிய தலைமையாகிய பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவோடு இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியாக நாம் போட்டியிடுகின்றோம். நமது சைதாப்பேட்டை தொகுதியில் உங்களது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா அவர்கள் 2006 2011 அம்மா அவர்களால் இங்கே அறிவிக்கப்பட்டு உங்களால் வெற்றி பெற்ற அன்பு சகோதரர் செந்தமிழன் அவர்கள் இந்த முறை குக்கர் சின்னத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவரை நீங்கள் இந்த முறை வெற்றி பெற செய்வதன் மூலம் கடந்த 5 ஆண்டுகளிலே இந்த தொகுதியில உங்களை எல்லாம் ஏமாற்றி வாக்குப்பட்ட திமுகவிற்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். இன்றைக்கு மெட்ராஸ் முழுக்க, சென்னை மாநகரம் முழுக்க மழைநீர் வடிகால் வாரியத்தை சார்பாக மழையில் வடிகாலுக்கான கால்வாய்களை பல ஆயிரம் கோடிக்கு கட்டித் தருவதாக சொன்னார்கள். மழை பெஞ்சா இப்பெல்லாம் தண்ணி ஓடிடுதா இல்ல இன்னும் தண்ணி தேங்கிதான் நிக்குதாமா? தேங்கிதான் நிக்குது. ஏன்னா அவர்கள் கேட்ட பொழுதெல்லாம் 60% முடிஞ்சிட்டு, 70% முடிஞ்சிட்டு, 80% முடிந்துவிட்டு என்றார்கள். நாமும் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு சின்ன மழை பெய்தாலும் குறுகியலான சந்தைகளிலும் சரி, அகலமான வீதிகளிலும் சரி தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மழை பெய்தால் நமக்கெல்லாம், மக்களுக்கெல்லாம் அச்சம். ஆனால் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு மிகுந்த ஆனந்தம். காரணம், அவர்களுக்கு வளம் கொளிக்கின்ற நேரமே மழை காலம்தான். உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னு தெரியும். அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார், ஹெல்த் அமைச்சராக இருக்கிறார், ஹெல்த் மினிஸ்டர். தமிழ்நாட்டு மக்களின் ஹெல்த்தை பத்தி பாக்கிறாரா இல்லையா? அவங்களுடைய வெல்த் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு மோடி அவர்கள் இன்றைக்கு பொதுக்கூட்டத்திலே சொன்னது போல, எல்லா நதிகளும் கடலிலே போய் சேர்வது போல தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் நடக்கின்ற ஊழல் அனைத்தும் ஒரு குடும்பத்தை போய் சேர்கிறது. ஊழலின் பணங்கள், ஊழலின் பலன்கள் ஒரு குடும்பத்தை போய் சேர்கிறது. அந்த குடும்பம் எந்த குடும்பம் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம், சந்து பொந்தெல்லாம் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது. பள்ளிக்கு செல்கின்ற மாணவிகளை பெற்றோர்கள் பொதுவாக பெண் பிள்ளைகள் வீட்டை விட்டு போனால் அச்சத்தோடு காத்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண் பிள்ளைகள், பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகள் திரும்பி வரும் வரை பெற்றோர்கள் அச்சத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்ற காலமாகிவிட்டது. மடியில சொல்லுவாங்களே, நம்ம ஊர்ல நெருப்பை கட்டிக்கிட்டு காத்துட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா இடங்களிலும் போதை மருந்து புழக்கம். போதை மருந்து இல்லாத இடமே இல்லை என்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாணவர்களை, இளைஞர்களை குறிவைத்து போதை மருந்து விற்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா ஹெராயின் போன்ற போதை மருந்துகள் கடத்துவதில் திமுக பின்புலத்தில் இருப்பதாகத்தான் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு போதை மருந்து பிடிபட்டது. கடத்தியவர் யார் என்றால் திமுகவில் நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக். இன்றைக்கு கூட தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீங்க, அவரை சேர்ந்தவர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை செய்து கொண்டிருக்கிறது. இதுல யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு தெரியும். எனக்கு தெரிந்து ஒரு சில தொகுதிகளிலே வேட்பாளர்களாக நிற்பவர்கள் கூட இதுல
ஜாஃபர் சாதிக்கு வேண்டியவர்களாக அவரோடு தொழில் தொடர்பில் இருந்தவர்களாகத்தான் விசாரணையிலே தெரிய வருவதாக செய்திகள் வருகின்றன. இன்றைக்கு மருத்துவமனைகள் நம்மெல்லாம் ஆஸ்பத்திரி அது சாதாரண ஆஸ்பத்திரியிலிருந்து பெரிய ஆஸ்பத்திரி வரைக்கும் இன்றைக்கு மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை. இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள் செல்போன் லைட்ல வைத்தியம் பார்த்ததெல்லாம் நீங்க தொலைக்காட்சிகள்ல பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு மருத்துவத்துறை இன்றைக்கு மோசமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை திரு ஸ்டாலின் அவர்களும் அவரது அமைச்சரை சகாக்களும் குற்றம் சொல்கிறார்கள். உண்மையில மத்திய நிதியெல்லாம் சரியாக பயன்படுத்தப்படாததால்தான் மத்திய அரசு இங்கே நிதியை வழங்குவதற்கு அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படப்படுகிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரி செய்யப்பட வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளைகள் தடுக்கப்பட வேண்டும் என்றால், போதை மருந்து புழக்கம் தடுக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் நமது தொகுதியிலே குக்கர் சின்னம். நீங்கள் தமிழ்நாட்டிலே தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி, இந்த முறை உங்களை எல்லாம் ஏழை எளிய மக்களை ஊழல் பணத்தால் பெற்ற பணத்தை கொண்டு 2000க்கும் 3000க்கும் விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம் என்று அவர்கள் கங்கணம் கொட்டிக் கொண்டு திரிகிறார்கள். தயவு செய்து ஏமாந்து விடாதீர்கள். தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நீங்கள் நிர்ணயிக்கப் போகிறீர்கள். எதிர்காலத்தை சந்ததியை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டில் இந்த போதை மருந்து புழக்கமே இல்லை என்று 6 மாதத்திற்குள் அதையெல்லாம் முறியடிப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.